இந்த நாளின் நம்ம ஒரு முக்கியமான செய்தியை நம்ம கேட்க போகிறோம். விடுதலையை தரக்கூடியதான ஒரு செய்தி. இதை நீங்கள் அறிந்திருந்தாலும் நம்பினாலும் நம்பலனாலும் இந்த காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் நமக்கு விடுதலையை, நம்முடைய இரத்தத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இரத்தத்தில் பாவங்களும் சாபங்களும் அது வந்து கொண்டே இருக்கிறது. தலைமுறை வழியாக சில சுபாவங்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய பாட்டங்காலத்தில் இருந்தது, தாத்தா காலத்துக்கு வந்து, அப்பா காலத்துக்கு வந்து, பிள்ளையாகி என் காலத்தில் வந்து, என்னுடைய பையன் காலத்தில் வந்து, என் பேரப்பிள்ளை காலத்தில் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதை நிறைய பேர் ஏற்றுக்கொள்றதில்ல. சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் மாற்றிட்டாருன்னு சொல்லி. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய சாபங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது, உண்மைதான். இயேசு நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கி ரட்சிக்கப்படாதவருடைய வாழ்க்கையில் நடக்கிற அதே தீமைகள் தான் ரட்சிக்கப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரமாட்டேங்குது. இதை குறித்து ஒரு உணர்வு இல்லாமல் போய்விடுகிறோம். எல்லாருக்கும் உலகத்தில் எல்லாம் நடக்கிறது தான் எங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த சாபத்தின் காரியங்களை குறித்து நம்ம உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சாபங்கள் என்னெல்லாம் செய்துன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் வீடு கட்டுவ, அதில் குடியிருக்க மாட்டேன், திராட்சை தோட்டத்தை நடுவ, அதனுடைய ரசத்தை நீ குடிக்க மாட்டேன், அப்படின்னு நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த காரியங்கள் இந்த நாட்களில் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது நம்ம ஒரு காரியத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம். இது எங்கள் குடும்பத்தின் மேல் வந்ததான ஒரு சாபம். அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். சாபத்தினுடைய தாக்கம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இந்த சாபத்தின் வல்லமை இருக்கும் வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சந்ததியில் அது என்ன பண்ணும்னா ஒரு ஒரு பொல்யூட் பண்ணிடும், அதை கெடுத்து விடும். நம்முடைய சந்ததியவே அதை என்ன பண்ணிடும், கெடுத்து விடும், அசுத்தப்படுத்தி விடும். இந்த நாளில் நம்முடைய சந்ததி மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஒரு விடுதலை, நம்முடைய இரத்தத்தில் விடுதலை தேவைப்படுகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாலமோன் ராஜா பார்த்திங்கன்னா, அவர் உரியாவின் மனைவியை அபகரிக்கும்படியாக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தந்திரத்தை செஞ்சு, தாவீது என்ன பண்ணுறாரு, உரியாவினுடைய மனைவியை அவளை கெடுத்து, அதுக்கப்புறம் அது தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவளுடைய புருஷனை வந்து கூப்பிட்டு அவனுக்கு பல தந்திரங்களெல்லாம் செய்கிறாரு. ஆனால் அந்த மனுஷன் ஒரு உண்மையுள்ள மனிதன். அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய இந்த இராணுவ வீரர்களெல்லாம் போரில் இருக்கும் பொழுது நான் மாத்திரம் என் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா பிடிக்க வைக்கிறாரு. அப்போனா போதையில் போவாரான்னு பார்த்து அவர் போகவே இல்லை. ஆனால் என்ன பண்ணிடுறாரு, அடுத்ததாக அந்த படை தளபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதி, இந்த கொண்டு வருகிறதான இந்த நபரை முக்கியமான சண்டை நடக்கிற இடத்துல, எந்த இடத்துல போனால் சாவு நிச்சயம் தெரியுதோ அந்த இடத்துல இந்த மனிதனை கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு சொல்லிடுறாரு. ராஜா கட்டளையிட்டதுனால அந்த தளபதி என்ன பண்ணுறாரு, மும்முரமாய் சண்டை நடக்கிற இடத்துல இந்த உரியாவை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது அந்த சண்டையில், யுத்தத்தில் அவர் இறந்து விடுகிறார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, உரியாவின் மனைவியை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு கொண்டு வராரு. இது நிமித்தமாக பிறந்த பிள்ளையும் என்ன பண்ணிடுது, இறந்து போயிடுது. இப்போ இது பார்த்திங்கன்னா, இந்த இரத்தத்தில் ஒரு சாபம் ஒன்று வருகிறது. இது என்ன பண்ணிச்சு, அந்நியனுடைய மனைவியோடு ஒரு பாவம் செய்ததினாலே, உபச்சாரம் செய்ததினாலே அந்த இரத்த உறவில் ஒரு தீமை ஒன்று வந்து விடுகிறது. அதனால் அந்த தாவீதுக்கு பிறந்ததான மகன் இருக்கிறார் பார்த்திங்களா, சாலமோன், அவரை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். ராஜாவாகிய 441ஆம் பக்கத்தில் இருக்குது. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும், அம்மோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது,
அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அவனுடைய பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமணியாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தியும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இப்போது தாவீது பாவம் செய்தாலும் அதுக்கப்புறம் அவர் மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறார். அதை நாம் சங்கீதம் 55ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 51. அது மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு இருக்கும். பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த இடத்துல அவர் ஒரு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் மனதுருக்கி ஜெபம் பண்ணுறாரு. அப்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வருது. ஆனால் அவருடைய அந்த பாவத்தில் பிறந்ததான சாலமோனுடைய வாழ்க்கையில் இவ்விதமாக ஒரு மனம் திரும்புதலும் மனஸ்தாபமும் இல்லாதபடியினால தான் அவருடைய வாழ்க்கையில் பாவங்களை பெருக செய்கிறார். அவருக்கு எத்தனை மனைவிகளாம்? 300 மனைவிகளும் 700 மறுமணியாட்டிகளும் 1000 பேர் அவருக்கு மனைவிகளாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜாதியிலையும் போய் பெண்களை பார்த்து அவருக்கு நேசித்து பிரியமாக இருந்தவர்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறார். இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, அவருடைய தகப்பனாகிய தாவீதின் இரத்தத்திலிருந்து இவருடைய இரத்தத்திற்குள் வந்ததான இந்த பாவ பழக்க வழக்கங்கள் இவருடைய வாழ்க்கையிலும் வருகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய மகனாகிய ரெகோபியாம், அவரை குறித்து சாலமோனுடைய மகனாகிய ரெகோபியாம் 2 நாளாகமும் ரொம்ப நல்ல கவனமாக கேட்கணும். இதில் ஒரு பெரிய ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறது. 2 நாளாகவும் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 556ஆம் பக்கத்தில் இருக்குது. ரெகோபியாம் தன்னுடைய மனைவிகள் மறுமனையாட்டிகளின் எல்லாரிலும் அப்சலோமின் குமார்த்தியாகிய மாகாளை சிநேகித்தான். 18 மனைவிகளும் 60 மறுமணியாட்டிகளும் விவாகம் பண்ணி 28 குமாரரும் 60 குமார்த்திகளையும் பெற்றான். இப்போது சாலமோனுடைய மகன் ரெகோபியாம், அவருக்கு அதே காரியங்கள் தான் இருக்குது. அடுத்ததாக அவருடைய மகன், அவர் என்ன பண்ணுறாரு? அதே போலவே பாவங்களை செய்து தனக்கு அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணி கொடுக்குறார். இதெல்லாம் எங்கேருந்து தோன்றினது அப்படின்னு சொன்னால், தாவீதினுடைய இரத்தத்திலே அந்த வந்ததான அந்த தீமையின் வயிறுகள் அவருடைய சந்ததி முழுவதுமாக சேதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதுதான் அதுக்கப்புறம் பின்னாடி வந்ததான ராஜாக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும். ஒரு சில ராஜாக்கள் நல்லதாக இருந்தாங்க. அநேக ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தங்களுடைய சந்ததிக்கு சாபத்தை வைத்து விட்டு போனார்கள். அதன் மூலமாக அவர்கள் தேசத்திலிருந்து துரத்தப்பட்டு அவர்கள் சஞ்சாரிகளாக அவர்கள் இங்கேயுமா தெரிஞ்சு அந்நிய தேசத்தாருடைய சிறையிருப்பில் இருந்து கொண்டு நிறைய ராஜாக்கள் சிறையிருப்பில் இருந்தாங்க. இவ்விதமாக இந்த சந்ததி என்ன பண்ணுது? கெட்டு போய் ஒரு சாபமான சந்ததியாக மாறுகிறது. ஏன்னா இந்த இரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், லேவியாகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் வாசிக்கலாம். பாருங்களேன், 149ஆம் பக்கத்தில் இருக்குது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன்.
ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. 14ஆம் வசனம், சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராக இருக்கிறது, இரத்த ஜீவனுக்கு சமானம், ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தம் தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன் என்று சொல்லி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடுகிறார். அப்போ இரத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர முடியாதபடிக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இரத்தத்தை அவர்கள் அந்த இரத்தம் தீட்டுப்பட்டது என்பதை உணர முடியாதபடிக்கு பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். அதனால தான் நமக்கும் சொல்லுவோம், நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரத்த பலி கொடுப்பாங்க. ஆனால் தான் நம்ம இந்த கடா விருந்து இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்னன்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த விக்கிரகங்களுக்கு முன்பாக பலிபீடத்தில் கொண்டு போய் அந்த அந்த கெடா வெட்டி அந்த ரத்தத்தோடு தான் அவங்க சமைப்பாங்க. நம்ம போய் அதை ஜெபம் பண்ணாமையும் சாப்பிடுவோம், ஜெபம் பண்ணிட்டும் சாப்பிடுவோம் இல்லைங்களா? ஏன்னா ஜெபம் பண்ணால் எல்லாம் பரிசுத்தமாகிடுதுன்னு ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. ஆனாலும் அவிஸ்வாசிகளோடு போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த விதத்துலேயுமே இணைக்கப்படக்கூடாது. திருமண காரியங்களை மாத்திரம் அல்ல, எந்த ஒரு காரியத்திலையுமே, உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி, உங்களுடைய எந்த காரியத்திலையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவிஸ்வாசிகளோடு போய் ஒரு தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய இரத்தத்தில் இருக்கிறதான அந்த பாவ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அது எப்படியாச்சும் வந்து கலந்துடும், எந்த விதத்தையாவது கலந்துடும். ஒருவேளை பலி செலுத்தலைனாலும் அவங்க ஏதாவது ஒரு பொருள் செஞ்சுருப்பாங்க, அதை நமக்கு சாப்பிட கொடுப்பாங்க, அதை நாம் சாப்பிடுவதன் மூலமாக நம்முடைய இரத்தத்திலும் அந்த தீட்டு உண்டாகிறது. அதுக்கப்புறம் அந்த இரத்தம் என்ன பண்ணுது, நமக்கு எதிராக கிரியை செய்கிறது. ஆத்மாவிற்கு அது ஆத்மாவை சரி செய்வதற்கு இரத்தம் தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்முடைய சபையையும் ஆண்டவர் இரத்தம் கொடுத்து தான் விலைக்கு வாங்கியிருக்கிறார். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு இருக்கும். நம்மளை ஆண்டவர் விலைக்கு வாங்கியிருக்கிறார். என்ன கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறாரு? தன்னுடைய சொந்த இரத்தத்தை. அப்போது இந்த தீமையின் இரத்தம் சுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு இரத்தம் தான் இருக்குது, அது இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான இரத்தம். அந்த இரத்தத்தில் தான் நம்முடைய பாவத்தை போக்குகிற வல்லமை இருக்கிறது. அந்த இரத்தத்தை நாம் விசுவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவ காரியங்களை கர்த்தர் எடுத்து போடுவார். அப்போது நம்ம இந்த ஜெபத்தை நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்களேன், சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தாவீது பாடுறார். அப்போது நம்மளை என்ன பண்ணிக்கிறாராம், தேவன் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறார். நம்ம உண்டாக்கப்பட்டதே இரத்தத்தின் மூலமாக தான் தேவன் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். அந்த இரத்தத்தில் இருக்கிறதான அந்த செல்களின் மூலமாகத்தான் கருவறையில் அந்த கரு உண்டாகி அது அப்படியே வளர்ந்து ஒரு மனுஷனாக குறிப்பிட்ட நாட்களில் அது பிறக்கிறதாக இருக்கிறது. அப்போது தேவன் நம்மை அதிசயத்தக்க விதமாக நம்மை உண்டாக்கியிருக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியமான காரணம் இரத்தம். இந்த இரத்தத்தின் வல்லமையால் தான் நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம், இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுட்டு நீங்கள் வீட்டில் போய் இன்னொரு தடவை வாசித்து பாருங்கள். 10ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்போ ரத்தம் என்ன பண்ணுவோம், அது பேசக்கூடிய வல்லமை உண்டு. அது பரலோகத்தை நோக்கி சத்தம் விடும். இந்த ரத்தம் தேசத்தில் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற சாபங்களுக்கு காரணம் தேவையில்லாதபடி சிந்தப்பட்டதான இரத்தங்கள். அது கொலை செய்திருக்கலாம், கருவிலேயே என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம கருவை சிதைத்து விட்டுருக்கலாம், அபார்ஷன் பண்ணியிருக்கலாம். அப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த இரத்தத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த உயிரை நம்ம அழிச்சு போட்டுட்டோம்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒரு கொலைக்காரர்களாக மாறிடுறோம். நம்ம நிறைய பேர் அதை தெரியறதில்ல.
இந்த வார்த்தைகளை தெரியறதில்ல. நம்ம அபார்ஷன் செய்யும் பொழுது ஒரு உயிரை என்ன பண்ணிடுறோம்? கொன்னுடுறோம். அப்போது நீங்களும் நானும் எந்த லிஸ்ட்டில் வந்துடுறோன்னா, கொலைக்காரங்க லிஸ்ட்டில் வந்துடுறோம். கொலை செஞ்சுட்டு நம்ம கொலை செய்யாதவங்களாட்ட நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அதை தயவாய் மன்னிக்கும்படியாக அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார். அந்த இரத்தத்தின் வல்லமையினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 50-51 வசனங்களை வாசிக்கலாம். 99ஆம் பக்கத்தில் இருக்குது. ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பலியும் இந்த சந்ததியில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார் என்று சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த சந்ததியினிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களிடத்தில் சொல்லுகிறேன். அப்போது நம்ம இப்படி இரத்தத்தை சிந்தும் பொழுது அந்த இரத்த பலியை நம்முடைய சந்ததியில் அவர் தேவன் என்ன பண்ணுறாரு? விசாரிக்கிறவராக, கேட்கிறவராக இருக்கிறார். அதுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும். யாத்திராகமும் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது எகிப்தில் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்கள் வெட்டி அந்த இரத்தத்தை என்ன பண்ணுறாங்க? வீட்டின் நிலைக்கால்களிலும் குருவாசல்களிலும் பூசுகிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த தேசத்தில் மகார சங்காரம் நடக்கும் பொழுது தலைப்பிள்ளை சங்காரம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் தலைச்சம் பிள்ளைகள் சாகுறாங்க. அது மனுஷன் மாத்திரம் இல்லை, நாயாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, தலைச்சங்கன்று குட்டிகள், தலைச்ச நாய்க்குட்டிகள் எல்லாமே அந்த நாட்களிலே சாகிறது. காரணம் என்னென்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடி ரத்தம் பூசப்படாததினாலே அந்த தெருவழியாக போகிறதான சங்காரத்துவதன் என்ன பண்ணுறான்? அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி சங்காரம் பண்ணுறான். ஆனால் அதே தேசத்தில் இருந்ததான கோசேன் அப்படின்ற ஒரு பகுதியில் இஸ்ரவேலர்கள் குடியிருந்தார்கள். அவருடைய வீடுகளிலே மோசையின் கட்டளையின்படி அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை அவர்கள் நிலைக்கால்களிலும் குருவாசல்களிலும் பூசின இருந்ததினால அவங்க வீடுகளுக்குள்ள எந்த விதமான சேதமும் வரவே இல்லை. ஒரு நாய் கூட தன்னுடைய நாவை அசைக்கவில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போது இந்த பாதுகாப்பை கொடுத்தது யார்? தேவன் தான். எதன் மூலமாக கொடுத்தார்? இரத்தத்தின் மூலமாக. அப்போது இரத்தத்தின் மேன்மையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த தலைப்பு இன்றைக்கி நான் இப்போ இந்த எடுக்கிறதான இந்த தலைப்பு மிகவும் அவசியமானது, முக்கியமானது. இதிலிருந்து வெளிப்படுவதற்கு நமக்கு கொடூரமான ஜெபம் தேவைப்படுகிறது. இல்லைன்னா நிச்சயமாக நம்முடைய சந்ததி முழுவதுமாக இந்த சாபத்துக்குள்ளாகவே இருக்கும். எத்தனை காலம் போனாலும் சரி, சாபம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த சாபத்தினுடைய வல்லமை இரத்தத்துக்குள்ளே இருக்குது. ஒவ்வொருத்தருடைய இரத்தத்துக்குள்ளாகவும் இந்த வல்லமை இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னு சொன்னால், நம்ம உற்பத்தியானதே என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம கர்ப்பம் தரிக்கும் பொழுது என்ன பண்ணிட்டோம்? நம்மளை பாவத்தில் நம்முடைய தாய் பெற்றெடுத்தாங்க. அந்த பாவத்தினுடைய தன்மை நம்முடைய இரத்தத்துக்குள்ளே இருக்கிறது. அதை கேன்சல் பண்ணணும், அதை அழிக்கணும். அதை அழிக்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு மாத்திரமே உண்டு. வெளியே வேறு எந்த காரியத்தினாலும் அது சரி பண்ண முடியாது. இந்த இரத்தம் சுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிகாரமாக செலுத்தப்பட வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான். அதற்காக தான் நமக்காக பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு சாபத்தை சுமந்து நமக்காக பரிகார பலியாக மாறினார் இயேசு கிறிஸ்து. தாவீது மனைவியை எடுத்துக்கொண்டு தாவீது அந்த உரியாவினுடைய மனைவியை எடுத்துக்கொண்டதின் நிமித்தமாக பாவம் செய்த பிறகு அவருடைய மகன் சாலமோன் அநேக மனைவிகளை அவன் திருமணம் செய்தான். சாலமோனின் மகன் யெரொபெயாம் அநேக மனைவிகளை செய்து பாவம் செய்தான். அவனுடைய மகன் என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். அவனுடைய மகன் அபியா 2 நாளாகமும் 558வது பக்கத்தில் இருக்குது.
2 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அபியா பலத்து போனான், அவன் 14 ஸ்திரீகளை விவாகம் பண்ணி 22 குமாரரையும் 16 குமார்த்திகளையும் பெற்றான். பாருங்கள், அப்படியே 3-4 தலைமுறை வழியாக இந்த பாவங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. காரணம், அவருடைய இரத்தத்தில் பாவம் நிறைந்ததாக இருந்தது. சாபத்தினுடைய அறிகுறிகள் அந்த இரத்தத்தில் இருந்ததினால தான் இவர்களுக்குள்ளாகவும் அந்த இரத்தம் என்ன பண்ணுச்சு, அந்த மாதிரி உணர்வுகளை தூண்டி அவர்களை பாவம் செய்ய வைத்தது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 141ஆம் பக்கத்தில் இருக்குது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்போ ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி செய்யணும்னு சொன்னால் அதுக்கு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்காக தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்ப வைத்து, பாடுபட வைத்து, இரத்தம் சிந்த வைத்து, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மறுபடியுமாய் பரலோகத்துக்கு போனார். மறுபடியும் நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக அவர் வர இருக்கிறார். யாரை சேர்த்துக்கொள்ளும்படியாக வர இருக்கிறார்? அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மறுபடியுமாக வரப்போகிறார். அந்த வருகையை தான் நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ வருகையை குறித்து இந்த நாட்களில் நமக்கு ஒரு உணர்வில்லாதபடிக்கு உலக காரியங்களிலே நம்முடைய கவலைகளை செலுத்தி, கவனத்தை செலுத்தி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எந்த வேலை செஞ்சாலும், எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய எண்ணம், ஏக்கம் எல்லாம் எவ்விதமாவது கர்த்தருடைய வருகையில் போயிடணும், அதுக்கு என்னுடைய ஆத்மா பரிசுத்தமாக இருக்கணும், அதுக்காக இயேசு கிறிஸ்துவினால் சிந்தப்பட்ட இரத்தம் என்னுடைய ஆத்மாவிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டும், ஒரு சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த இரத்தத்தினுடைய குணத்தை பார்க்கும் பொழுது இது என்ன பண்ணுது? இரத்தம் என்பது சரீர வளர்ச்சிக்கும் சரீர சுகத்திற்கும் முக்கியமானதாக இருக்கிறது. ரத்தம் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த மனிதனுடைய டோட்டல் அந்த லைஃபுமே வேஸ்ட்டாக போயிடும். அப்போது சரீரத்துக்கு ஜீவனையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடியது இரத்தம். இரத்தம் உடலுக்கு தேவையான எல்லா சக்திகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் ரத்த சோகை ஏற்படும் பொழுது நமக்கு என்ன பண்ணுறாங்க டாக்டருங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, ரத்தத்தை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும், உங்கள் ரத்தம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அந்த பிரசவ காலங்களில் அந்த ரத்தத்தினுடைய அளவு குறைஞ்சி போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அதற்காக சீக்கிரமாக மருந்து எல்லாம் எடுப்பாங்க. அதை சாப்பிட்டு இப்படியாச்சும் ரத்தத்தை அளவு பெருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் போய் டெஸ்ட் பண்ணி உங்கள் ரத்தம் இவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போது ரத்தத்தின் அளவு நம்முடைய உடலில் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறதாக இருக்கிறது. ரத்தம் உயிருக்கு மிகவும் அவசியம். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவர் செத்து போயிறார் அப்படின்னா மெயின் காரணம் தெரியுங்களா? அந்த ஆக்சிடெண்ட் ஆன உடனே அந்த ரத்தம் எல்லாம் என்ன பண்ணிடுது, அவருடைய உடம்பை விட்டு வெளியே வந்த உடனே அவர் மரித்து விடுகிறார். அப்போது ரத்தம் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த ரத்தம் என்பது உயிருள்ள ஒரு திரவ பொருளாக இருக்கிறது. இந்த ரத்தம் உயிர் வாழக்கூடியதாக இருக்கிறது. இந்த இரத்தத்திற்கு பேசுகிற சத்தம் ஒன்று உண்டு என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபேலை கொலை செய்த பின்பு காயினை நோக்கி ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கிறார். காயினை நோக்கி ஆண்டவர் கேட்கிறார் பாருங்களேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் பக்கத்தில் இருக்குது. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றையும் கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல் வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான்.
கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இரத்தத்திற்கு ஒரு சத்தம் உண்டு. இது பரலோக ராஜ்யத்தை நோக்கி கூப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு பொருளாக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான ரத்தம் காணப்படுகிறது. இந்த இரத்தத்தை மீட்டுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த இரத்தம் தான் நம்முடைய நரம்புகளின் வழியாக ஓடிக்கொண்டு உடல் உறுப்புகளுக்கு எல்லாத்தையும் ஆக்சிஜனை கொண்டு போயிட்டே இருக்குது. நுரையீரலிருந்து சுத்தமாக்கப்பட்டதான அந்த ரத்தம் நம்முடைய உடலுக்கு எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் கொண்டு போயிட்டே இருக்குது. கடந்த நாட்களில் இந்த கொரோனா பீரியடில் நிறைய பேருக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு உயிர் போயிடுச்சுன்றாங்க. அப்போது இந்த ஆக்சிஜன் நம்முடைய உடலுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறது எது தெரியுங்களா? பிளட்டில் இருக்கிறது அந்த ஆக்சிஜன் தான். நுரையீரலில் சுத்தமாக்கப்பட்ட அந்த ஆக்சிஜன் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கறதாக இருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட லெவல் குறைஞ்சிடுச்சுன்னா நமக்கு மரணத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக உடலில் இருக்கிற எல்லா கழிவு பொருட்களையும் அது என்ன பண்ணுது? வெளியேற்றுகிறதாக இருக்கிறது. நம்முடைய வேர்வையின் மூலமாக இரத்தத்தில் இருக்கிறதான கழிவு பொருட்களை என்ன பண்ணிடுறான்? வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. உஷ்ண காலத்தில் வேர்வையின் மூலமாக வெளியேற்றுது. குளிர்காலத்தில் நம்முடைய யூரின் மூலமாக என்ன பண்ணிடுது? அந்த அசுத்தத்தை எல்லாம் வெளியேற்றிக்கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் செயல்படலைன்னு வச்சுங்க, நம்முடைய சரீரமே டோட்டல் டேமேஜ் ஆகிடும். பாருங்கள், இப்போ ரத்தம் எவ்வளோ முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த இரத்தத்தில் சாபம் இருக்கும் பொழுது அதுவும் நம்முடைய உடலுக்குள்ளாக அது என்ன பண்ணுறது? சாபத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. வேறு அந்நிய பொருட்கள், அந்நிய சக்திகள் அந்த இரத்தத்துக்குள்ளே கலந்துச்சுன்னா நம்முடைய சரீரத்திலிருந்து அதை வெளியேற்றுகிறதாக இருக்கிறது. அடுத்ததாக ரத்தம் நம்முடைய உடலுக்குள்ள ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக ஒரு பாதுகாவலனாக அது என்ன பண்ணிகிட்டே இருக்குது? ரத்தம் சுற்றிக்கிட்டே இருக்குது. இருதயத்துக்கு போகுது, சுத்தமாக்கப்பட்ட ரத்தம் மறுபடியுமா நம்முடைய சரீரத்துக்குள்ளே அது போயிட்டே இருக்குது. இந்த ரத்த ஓட்டம் இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் உயிரோடு இருக்கிறோம், இல்லைங்களா? இல்லைன்னா நம்ம இன்றைக்கி இந்நேரம் ஒரு பணமாக இருப்போம், செத்து போன பணமாக இருப்போம். அப்போ ரத்தம் பாருங்கள் எவ்வளோ முக்கியம்னு. அதை குறித்து நம்ம யோசிக்கிறதே இல்லைல்ல. இந்த ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் சுத்தமாக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த ரத்தம் தான் நம்முடைய லக்கை அடைய உதவி செய்கிறது. நம்முடைய குறிக்கோளை, நம்முடைய அந்த டெஸ்டினேஷனை நம்ம போய் சேருவதற்கு இந்த ரத்தம் தான் நமக்கு வேண்டிய வேகத்தை கொடுக்கறது, செயல்பாடுகளை கொடுக்கறது, யோசனையை கொடுக்கறது, மூளை பகுதியிலிருந்து சில காரியங்களை செய்கிறது. நம்முடைய உடல் முழுசுமாக உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலுமா ரத்தங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்குது? சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த ரத்தம் ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் ஆகிடுச்சுன்னா உயிருக்கு ஆபத்து தான். ஹார்ட் அட்டாக் எப்படி வருது? அந்த ரத்தம் அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான அந்த வால்வுகளுக்குள்ளே போக முடியாதபடி அது அடைப்படும் பொழுது. ஏன் அடைப்படுது? ரத்தத்தில் கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது அந்த ரத்தம் என்ன ஆகிடுது? திக்காயிடுது. அந்த நம்முடைய நரம்புகள்லாம் பாருங்கள், நம்முடைய மயிரிலையை விட ரொம்ப சின்னதாக இருக்குது. அது வழியாக அந்த ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு உயிர் இருக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டாயிடுச்சுனாலோ, இப்போ இந்த பேரலைஸ் வருவாங்க, அந்த சரீரத்தில் என்ன பண்ணிடுவாங்க? அவயவங்கள் செயலிழந்து போயிடும். ஒரு சைடு அந்த சரீரம் வலது கால் வராமல் போயிடும், இடது கால் வராமல் போயிடும், வாய் பேச முடியாமல் போயிடும். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய தலையில் இருக்கிறதான அந்த நரம்பில் ஒரு வெடிப்பு உண்டாயிடுது. அது ஏன் வருது? பிபி ஜாஸ்தியாகும் பொழுது ஒரு சீராக போயிட்டே இருக்க வேண்டியதான அந்த குழாயில், இரத்த குழாயில் அதிகமாக வேகமாக போகும் பொழுது, ரத்தம் போகும்பொழுது என்ன ஆகிடுது? அந்த இடத்துல அப்படி பஸ்ட் ஆகிடுது. நம்முடைய பைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா, பைப் கனெக்ஷன்லாம் போட்டிருக்கும், அதில் தண்ணி போயிட்டே இருக்கும். திடீர்னு மோட்டரை போடும் பொழுது அங்கே திறக்காம விட்டுட்டோம்னா அங்கே இருக்கிற அந்த பைப்பெல்லாம் என்ன ஆகிடும்? வெடிச்சு போயிடும். அதே போல தான் இந்த நாட்களில் நிறைய வியாதிகளுக்கு காரணம் இந்த இரத்தத்தின் காணப்படுகிறதான இந்த வல்லமைகள், தீமையான வல்லமைகள். இதை தான் நம்ம இந்த நாட்களிலே நம்ம தெரிந்து கொண்டு அதிலிருந்து நம்ம வெளியேறும்படியாக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இரத்த துளிகளிலும் நாம் அறிந்தாலும் அறியலனாலும், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளனாலும், உங்களுடைய முற்பிதாக்களின் செயல்பாடுகளை, அவர்களது அர்ப்பணிப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் காண முடிகிறது. அவங்க அர்ப்பணிச்சிருப்பாங்க, அவங்க பலி செலுத்தியிருப்பாங்க, அவங்க ரத்தத்தில் சாப்பிட்ருப்பாங்க.
தீமையான ரத்தங்கள், தீமையான ரத்த பலிகள். இல்லைன்னா தாத்தா என்ன பண்ணியிருப்பார், ஒரு கொலை பண்ணியிருப்பார், ஏதாவது ஒரு பெண்ணை ஏமாற்றியிருப்பார். நிறைய குடும்பங்களில் பாருங்களேன், எங்களுடைய தாத்தா வந்து இந்த மாதிரி பண்ணாருங்க, ஊருக்குள்ளே இப்படி பண்ணார், இப்படி பண்ணிட்டாரு, ஒரு பொண்ணை கெடுத்துட்டாரு, கொண்டு போய் கிணத்துல தள்ளிட்டாரு, சாகடிச்சிட்டாரு. அந்த நாட்களில் அது சாதாரணமாக இருந்துச்சு. இந்த நாட்களில் அது சோசியல் மீடியா மூலமாக வெளியே பயங்கரமாக வந்துகிட்டே இருக்குது. என்ன வந்தாலும் இந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது என்பதை அறியாததினாலே அவங்க என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, தங்களுக்கு கையில் ஒரு கொடுவா கத்தி வச்சுனா எவனை வேணாலும் விட்டு அப்படின்றான். துணிகரம் வருது, துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா இந்த ரத்தம் பிசாசுக்கு ரொம்ப மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன் பிசாசு ரத்தத்தில் அதுக்கு வந்து அவ்வளோ நாட்டம் இருக்குது, விருப்பம் இருக்குதுன்னு சொன்னால், ஆவி மண்டலத்தில் பயன்பட போகக்கூடிய ஒரே ஒரு ரூபா கரன்சி ரத்தம்தான். ஆவி உலகத்தில் நம்மை விலைக்கு வாங்கிறதுக்கு, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு தீமை செய்வதற்கு இரத்த பலியை கொண்டு போய் ஒரு இடத்துல செலுத்தினா போதும், உங்களுடைய உயிர் போயிடும். உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போன உங்கள் உயிர், உங்கள் ரத்தத்தை வெளிப்படுத்தி உங்களுடைய ஜீவனை பிசாசு எடுத்துடுவான். அப்போ ஆவி மண்டலத்திலே செல்லக்கூடியதான ஒரே ஒரு ரூபா நோட்டு அது ரத்தமாக இருக்கிறது. ஆனால் தான் இன்றைக்கி ஆவி மண்டலத்தில் கிரியை செய்கிறதான அந்த பொல்லாத ஆவியின் சேனைகள் இந்த ரூபா நோட்டை என்ன பண்ணுது, அதிகமாக செலவழிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த ரத்தத்தினாலே பிசாசுக்கு ஒரு புதிய ஒரு பலன் ஒன்று உண்டாகுது. குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் ஆக்சிடெண்ட் பண்ண உடனே அந்த இடத்துல இருக்க நிறைய ரத்தங்கள் சிந்தப்படும் பார்த்தீங்களா. அந்த இடத்துல என்ன ஆகும்னா பிசாசுகள் வந்து அந்த ரத்தத்தை குடிக்கும். இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது நம்ம பார்க்கணுன்னா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாலொழிய இதை நம்மால் பார்க்கவே முடியாது. என்ன பண்ணும், அந்த ரத்தத்தை குடித்து அதுக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிடும். அடுத்த டியூட்டிக்கு அதை மாற்றிட்டு போகும். அப்போது இந்த இரத்த வங்கி, பிளட் பேங்க் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஒரு இரத்த வங்கி இருக்கிறது. அதை பாதுகாப்பதற்காகவும் இரத்தத்தை சேமிப்பதற்காகவும் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க ஆவி மண்டலத்தில். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆங்காங்கே வருகிறதான வண்டிகளை ஆக்சிடெண்ட் ஆக வைத்து அந்த இடத்துல ரத்தத்தை சிந்த வைத்து அந்த ரத்தத்தை தன்னுடைய பிளட் பேங்கில் கொண்டு போய் வைத்திருந்து, அந்த ரத்தம் குறைவில்லாமல் சக்தி இல்லாத இருக்கிற ஆவிகள் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடும், அந்த ரத்தத்தை கொடுத்து அது ரெஃப்ரெஷ் ஆகி மறுபடியும் தன்னுடைய டியூட்டிக்கு போகும். இது நடக்குது. இது நம்மளால் பார்க்க முடியல, ஆனால் இது நம்ம நம்ப முடியல. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, இதுதான் ஆவியின் மண்டலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ரத்தம் ஒரு பெரிய ரோலாக இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரத்தத்தில் இருக்கிறதான ரகசியம் இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. இதை மாற்ற முடியாது. நம்முடைய முற்பிதாக்களின் வழியாக, தாய் தகப்பன் வழியாக தொடர்ந்து வருகிறதான சில சாபத்தின் காரியங்களை இது நமக்குள்ளே கொண்டு வந்து நமக்குள்ளேருந்து நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே, நம்முடைய சந்ததிக்குள்ளே இதை கொண்டு போய் நம்முடைய சந்ததியவே கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த இரத்தத்தில் தான் நம்முடைய முற்பிதாக்களினுடைய பாவ காரியங்கள், அக்கிரம காரியங்கள், அவங்க செய்த எல்லா காரியங்களும் இந்த இரத்தத்திலிருந்து தான் வெளிப்படுகிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து விடுதலை பெறும்படியாக நாம் ஒரு கடினமான ஒரு யுத்த ஜெபத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த ஜெபம் நம்முடைய இரத்தத்தில் இருக்கிறதான தீமைகளை வெளியேற்றும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும். இது சும்மா சாதாரணமான ஜெபமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் ரத்தத்தை, உங்கள் ரத்தத்தினால் என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே, என் ரத்தத்தில் இருக்கிறதான தீமைகளை, முற்பிதாக்களின் வழியாக நாங்கள் சுதந்திரித்து வைத்திருக்கிறதான எல்லா சாபத்தின் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக எங்களை விட்டு எடுத்து போடுங்க, எங்களை கழுவுங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் இதற்கு ஆயத்தமாக இருப்பீர்களானால் உங்களது தலைமுறையாய் வழியாய் கடந்து வந்த தீமையின் காரியங்களை, பலவீனங்களை மாறும்படிக்கு கடினமான யுத்த ஜெபம் தேவைப்படுகிறது. நம்மால் உணர முடியாத தலைமுறையில் காணப்படுகிற தீமைகளை நாம் அறியாமல் இருக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையே இருக்காது. நீங்கள் இதை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது நமக்குள் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. அப்போ இந்த ஆவி மண்டலத்தில் காணப்படுகிற இந்த ரூபாய் நோட்டுகள் அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம வைத்துக்கொள்ளணும் இல்லைங்களா? அதற்காக நம்ம அதிகமாக நம்மளால் அந்த ரத்தத்தை பாதுகாக்க முடியாது. பாதுகாப்பதற்கு விசேஷமான ஒரு ரத்தம் ஒன்று இருக்குது, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய சரீரத்துக்குள்ளே நம்ம அதை அப்ளை பண்ணணும். ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால் என்னை மூடி மறைத்து கொள்கிறேன்,
என் பிள்ளைகளை, அவருடைய வாகனங்களை, எங்களுடைய தொழில்களை, எங்களுடைய வியாபாரங்களை, எங்களுடைய எல்லைகளை எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே பாதுகாப்பை கொடுங்கன்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்லி அடுத்ததாக ஒரு ஜெபம், ஒரு சின்ன ஜெபம், முக்கியமான ஜெபம். அந்த ஜெபம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே என்னையும் என் குடும்பத்தையும் நான் ஒப்பு கொடுக்குறேன். உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ, உங்களுடைய தொழில், வியாபாரங்கள், உங்களுடைய எல்லைகள், விளைச்சல்கள், விவசாய காரியங்கள், நீரூற்றுகள், ஆடு மாடுகள், கோழி, ஜீவராசிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு எதிராக தீமைகள் வந்தாலும், ஏன்னா தீமை நிறைந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், அந்த தீமைகளில் கர்த்தர் அற்புதமாக நம்மை அதிலிருந்து பாதுகாத்து கொள்வார். ஒருவேளை தீமை வந்து நம்முடைய சரீரத்துக்குள்ளே மோதி நமக்குள்ளே ஏதாவது ஒரு இழப்புகளை ஏற்படுத்தினாலும் அந்த இழப்புகளை சரி செய்யக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது புதிய உறுப்புகளை உண்டாக்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே இருக்குது. இப்போ நம்முடைய இரத்தத்தில் இருக்கிற வல்லமையே ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை எவ்வளவு அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா? அதை நம்மளால் உணர முடிய மாட்டேனுது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. சாபங்களை குறித்து நம்மளை யோசிக்கிறதே இல்லை. யோசிக்க முடியாதபடிக்கு நம்மளை அப்படியே கண்ணை கட்டி வைத்திருக்கிறான். இதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமாக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தான் ஒரு காலத்தில் அடிமைத்தனத்தில் இருந்ததான நமக்கு ஒரு விடுதலையை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்பி என் பாவத்திற்காக ஒரு ரத்தம் சிந்தினார், அவர் சிந்தின இரத்தத்தினால் என் பாவம் கழுவப்பட்டதுன்னு என்னைக்கு நம்ம நம்பி விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு தான் நமக்குள்ள அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த வெளியேற பெற்ற அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பை கெடுக்கும்படியாக பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நம்முடைய ரத்த ஓட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். நமக்குள்ளாகவே இருக்கிறான். நம்முடைய ரத்தம் நமக்கு விரோதமாக பேசும், எப்பயுமே நமக்கு சாதகமாக பேசவே பேசாது. இது என்ன பண்ணுன்னா பரலோக கோர்ட்டுக்கு நம்மளை கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் விடும். பாவம் செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த போய் கோர்ட்டில் நமக்கு எதிராக வழக்காடுகிற ஒரு வழக்கறிஞராக, ஒரு வக்கீலாக இந்த ரத்தம் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். இந்த ரத்தம் பலிபீடத்தின் மேலே தெளிக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடத்தின் மேல் ரத்தம் தெளிக்கப்பட்டது. ஜனங்கள் மீது ரத்தம் தெளிக்கப்பட்டது. கோசேனிலே எகிப்தின் வீட்டின் மேலே ரத்தம் தெளிக்கப்படவில்லை. இஸ்ரவேலின் வீட்டுகளில் ரத்தம் தெளிக்கப்பட்டதினாலே அழிவிலிருந்து பாதுகாப்பை தேவன் கொடுத்தார். ரத்தம் ஆலயத்தின் திரைச்சீலைகளின் மேலாக தெளிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் இந்த ரத்தம் என்பது ஆவியின் மண்டலத்திலே மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு மனிதன் சத்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவனுடைய ரத்தத்திற்கு ஒரு சத்தம் இருக்கிறது. அது எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்கும். நம்முடைய ரத்தம் பரிசுத்த ரத்தத்தோடு இணைஞ்சிருந்தால் பரிசுத்த ஆவியானவரோடு நம்முடைய அந்த ரத்தம் எல்லாம் அவரோடு தான் இருக்கும், அவரோடு பேசிக்கொண்டே இருக்கும். நம்முடைய ஜெபத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ரத்தத்தில் அசுத்தங்கள் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். சாபத்தின் வல்லமைகள் நம்முடைய ரத்தத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற தொடர்பை அது என்ன பண்ணிகிட்டே இருக்குது? உடைத்து கொண்டே இருக்கிறது. அப்போது ஜெபம் பண்ண முடியாத சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, என் ரத்தத்தை சுத்தமாக்குங்க, உங்களோட எனக்கு ஒரு தொடர்பு வைக்க எனக்கு பிரியம் ஆண்டவரே, என்னால் ஜெபிக்க முடியல, உங்கள் நடையில் வந்து ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, பிசாசு இதை தடை பண்ணி கொண்டு இருக்கிறான். எப்படி தடை பண்ணுறான்? ரத்தத்தின் மூலமாக நமக்குள்ள ஒரு சோர்வை உண்டாக்குறான், ஒரு பலவீனத்தை உண்டாக்குறான். அதனால் என்ன பண்ணிடுறோம்? சரி, இப்போ வாசிக்காமல் சாயந்தரம் வாசிக்கலான்றோம், சாயந்தரம் நாளைக்கு வாசிக்கலாம்னு சொல்கிறோம். இதெல்லாம் எப்படி இந்த யோசனை வருது அப்படின்னா, ரத்தம் நமக்கு விரோதமாக பேசிக்கொண்டே இருக்கிறது. பரிசுத்தத்துக்குள்ளே வளர முடியாதபடிக்கு நம்முடைய அசுத்த ரத்தங்கள் நமக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறதை நீங்களும் நானும் ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அதற்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு மனுஷனை கொன்னுட்டா அவன் உயிர் போயிடும், ஆனால் அவன் ரத்தம் என்ன பண்ணுறது தெரியுங்களா? அது பேசிக்கிட்டே இருக்கும், பரலோகத்தை நோக்கி சத்தமிடும். அந்த ரத்தத்திற்கு ஒரு சத்தம் உண்டு. இன்றைக்கி நமக்காக பேசுகிறதுக்கு ஒரு ரத்தம் இருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த மகனுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன். பிதாவின் இடத்துல பரிந்து பேசும்.
இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்ம பாவம் செய்யும் பொழுது பிதாவானவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அவருக்கு ஒரு எரிச்சல், கோபம் வரும். நம்மளை அழிப்பதற்காக ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதான இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா அவருடைய ரத்தத்தை நினைவு கூறுவார். அப்போ அந்த ஜனங்களுக்காக ரத்தத்தை செஞ்சிருக்கிறேன், அவங்க மேலே கிருபையாக இருக்காண்டவரே அப்படின்னு இப்படி பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடினால்தான் நம்ம எவ்வளோ பாவங்களையும் தவறுகளையும் செய்தாலும் இந்த நாளிலும் நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் நமக்காக பேசுகிறதான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இந்த இரத்தத்தின் வல்லமையை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்னா கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேறு எந்த பாதுகாப்புமே நமக்கு இந்த உலகத்தில் ஒரு உத்தரவாதம் கொடுக்காது. ராஜீவ் காந்திக்கு இல்லாத பாதுகாப்பாக இருந்துச்சு நமக்கு. எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, நிமிஷத்தில் சுட்டு வீழ்த்திட்டாங்க, சாகடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எதிராக போராடுகிற அதே எதிரி தான் நம்ம உயிரையும் எடுக்கணும்னு, நம்ம ரத்தத்தையும் சிந்த வைக்கணும்னு போராடுறான். ஆனால் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அந்த கிருபையை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ நம்ம சொல்லி ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்களுடைய சரீரத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற தீமையான விதைகள், செடிகள், மரங்கள், கொடிகள், எங்கள் இரத்த ஓட்டத்தில் கலந்திருக்கிறதான தீமையான செடிகள், கொடிகள், மரங்கள் இயேசுவின் நாமத்தினால் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டு தேவ சமூகத்தை அக்கினியால் எரிந்து சாம்பலாக்கி போடும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தை நாம் என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கணும். இப்போ நமக்குள்ளே இருக்கிறதான இந்த ஆவி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆவி யார் கொடுத்தது? தேவன் தான் கொடுத்தார். இந்த ஆவியை நமக்குள்ளே ஊதும் பொழுது இந்த இரத்தத்துக்குள்ள தேவனுடைய ஜீவனும் வந்துடுது. நம்முடைய அந்த கருவில் இருக்க குழந்தைக்குள்ள அவர் தேவனுடைய ஆவி ஊதுவார். அந்த ஆவி ஊதுனவனா அது உயிரடைஞ்சிடுது. அப்போ அந்த கருவில் முதல்ல உண்டாகிறது என்ன தெரியுங்களா? ஜீவன். அந்த ஹார்ட் தான் முதல் உண்டாகும். அதனால் நீங்கள் ஒரு கர்ப்பஸ்திரியை கொண்டு போய் அவங்க கருவுற்ற உடனே முதல் வாரத்தில் போய் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இதய துடிப்பை அவங்களால பார்க்க முடியும். இயேசுக்கு என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய நாசியின் ஜீவ சுவாசத்தை அந்த ஆத்மாக்குள்ளே ஊதிட்டார். அப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மைகள் எல்லாம் அதுக்குள்ளே வந்து மறையுது. ஆனால் அதை மேற்கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் பிசாசு செய்து கொண்டு இருக்கிறான். ஒருவேளை அந்த குழந்தையை கொடுத்து ஒரு தெய்வீக அழைப்பு இருக்குமானால் அந்த குழந்தையை கருவிலே அழைப்பதற்கு பிசாசு என்ன பண்ணுவான், ட்ரை பண்ணுவான். இதனால தான் நிறைய காரியங்கள் வந்து கருச்சிதைவு ஏற்பட்டு விடுகிறது. அது இயற்கையாக வந்துடுது, மனுஷராலையும் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு ஆத்மா உண்டு. அதை நம்ம ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும், அதற்காக ஜெபிக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஜீவன் பாதுகாக்கும். நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்குள்ளே இருக்கிறது. அப்போது அவர் ஊதும் பொழுது நமக்குள்ள தெய்வீக சுபாவங்கள் வந்துடுது. தாய் வழியாக வந்ததான ஒரு சுபாவமும் வருது. பாவ சுபாவங்கள், தெய்வீக சுபாவங்கள் ரெண்டுமே வந்துகிட்டே இருக்குது. இதில் எது நம்ம அதுக்கு ஒத்து போகிறோமோ அல்லது ஒப்பு கொடுக்குறோமோ அந்த சக்திகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் மேலோங்கி நிற்கிறதாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது தெய்வீக சக்தி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அதிகமாக செயல்படும் பொழுது இந்த பாவ காரியங்கள் எல்லாத்தையும் அது நம்மளை விட்டு அகற்றி கொண்டே இருக்கும். ஒரேடி அகற்றாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு அகற்றி கொண்டே இருக்கிறோம். சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, இந்த பாவ காரியங்கள் எங்களால் முடியலையே, நான் இதிலேருந்து மேற்கொள்ளணும்னு தான் நினைக்கிறேன், அதனால் மேற்கொள்ள முடியலையே அப்படின்னு சிலர் வருத்தப்படுவாங்க. வருத்தப்படாதீங்க, கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு அதை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒரே அடியாக எடுத்து போட்டுட்டா நமக்குள்ள ஒரு பெருமை வந்துடும். நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா சத்தியம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணிடுவோம், பெருமையின் ஆவி நமக்குள்ளே வந்துடும். பெருமை வந்துருச்சுன்னா நம்ம யாருக்கு எதிர்த்து நிற்கிறோம்? தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான தீமைகளை நம்மை விட்டு எடுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்ம வாசித்தது போல் 139 சங்கீதம் 14 வசனத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இரத்தத்திற்குள் தேவனுடைய ஜீவனை அனுப்பி மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
அப்போ அந்த ரத்த ஓட்டத்தில் பாருங்கள், தேவனுடைய ஜீவன். இப்போ உங்களுடைய ரத்தத்தில் தேவனுடைய ஜீவன் இருக்கிறதா அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுமா? எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறபடியினால் நான் சுகமாக இருக்கிறேன். அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறபடியினால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறபடியினால் நான் எந்த இடத்துல வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறேன். இந்த இரத்தத்தில் இருக்கிறதான தீமையின் வல்லமை தான் நமக்கு வெற்றி பெற வேண்டிய நேரத்தில் தோல்வியை உண்டாக்கும். நம்ம தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய இடத்துல அவமானத்தை ஏற்படுத்தும். எப்படி வருது அப்படின்னா, இரத்த ஓட்டத்துக்குள்ள இருக்கிறதான தீமையின் சக்திகள் நம்மை மேற்கொண்டு நம்மை பாவம் செய்ய வைத்து நம்மை பலிக்கடாவாக மாற்றி இருக்கிறது. ஆனால் இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக ஜீவனை விட்டார். கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்து தன்னுடைய ஜீவனை விட்டதற்கு காரணம், நாம் பலியாக வேண்டிய இடத்துல அவர் பலியானார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செஞ்சிட்டேன், சம்பளம் மரணம்னு எனக்கு தெரியல, செஞ்சிட்டேன். இப்போ நான் லைனில் நின்றுட்டே இருக்கிறேன். சம்பளம் கொடுக்கும்பொழுது தான் எனக்கு தெரியுது இது மரணம் என்று சொல்லி. ஐயோ எனக்கு வேணாங்க, நான் தெரியாது செஞ்சிட்டேன் அப்படின்னா முடியாது. நீ பாவம் செஞ்சுட்டு அதற்குரிய சம்பளத்தை நீ என்ன பண்ணு, வாங்கிட்டு போகணுன்னு தான் கூப்பிடுவார். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அருகில் ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார், நீ இந்த பக்கம் வா, நான் அந்த இடத்துல போய் நான் அந்த சம்பளத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக மரணத்தை அவர் சகித்தார். பாருங்கள், எவ்வளோ ஆசீர்வாதமான அன்புள்ள தேவன் அவர். இவ்வளோ பெரிய ஆண்டவரை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரத்தத்தில் நமக்கு ஒரு விடுதலையை தேவன் இந்த நாளிலே தரும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக என்ன பண்ணாரா ஆண்டவர் உண்டாக்கினார். தேவ தூதர்களுக்கு சரீரம் கிடையாது, ஆனால் நமக்கு சரீரம், ஆவி, ஆத்மா, இரத்தம் எல்லாமே இருக்கிறது. தேவ தூதர்களுக்கு இந்த காரியங்கள் இல்லை. அவங்கள விட சற்று சிறியவனாக தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு உருவாக்கினாலும், நம் பாவம் செய்த பொழுதும் நம்ம மேலே மனம் இறங்கி சிறியவனாய் இருந்ததான தேவ தூதரிலும் சிறியவனாய் இருந்ததான நம்மிடத்தில் அவர் தம்மை தாழ்த்தி நம்மை ஏற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா? இதுதான் தேவனுடைய அன்பு. இதை நம்ம யோசிக்கணும். தேவனுடைய அன்பு எப்படி இருக்குது? ஒரு காலத்தில் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத, அங்கீகரிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்ததான நிலைமை வேற, ரட்சிக்கப்பட்ட பின்பு நீங்கள் இருக்கிறதான நிலைமையே வேற. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆமாம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி தாழ்மையில் இருந்தோம். ஆனால் தயவாய் நினைத்து தேவன் தம்முடைய பிள்ளையாக மாற்றி எனக்கு ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி நானும் என் குடும்பமும் இந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான். அவரையே பாடுபட வைத்து, அவரையே ரத்தம் சிந்த வைத்து நமக்காக நமக்கு நீதியை உண்டாக்கும்படியாக ரட்சிப்பை கொடுத்தாரே, அவரோடு மற்ற எல்லா காரியங்களையும் நிச்சயமாக அவரை செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாக செய்வார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி இரத்தம் சிந்த வைத்தவர். அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய மீட்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்ந்து கொண்டு நாம் இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிசாசு என்ன பண்ணுறான்னா, மனுஷ ரத்தத்தினாலே வெறி கொண்டு இன்றைக்கு திரிகிறான். கண்மூடித்தனமாக இன்றைக்கி இந்த மதவாத சக்திகள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பயங்கரமாக அட்டுழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தாங்க யாரோட போராடுறோன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மனுஷனை சாகடிச்சிட்டா அவன் இனிமேல் அவன் மூலமாக கிறிஸ்தவ மதம் பரவாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளை ஒருத்தர் நசுக்குனா நம்ம மூட்டைப்பூச்சிங்க மாதிரி, மூட்டைப்பூச்சி என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாதா, நசுக்கக்கூடாதுன்னுவாங்க. நம்முடைய பழைய பிரதமர் ராஜாஜி சொன்னார் ஒரு முறை, கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தாதீங்க, அவங்க மூட்டைப்பூச்சி மாதிரி, அவங்கள நசுக்குனீங்கன்னா அந்த ரத்தத்துலேருந்து திரளான மூட்டைப்பூச்சி பெருகும் அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம ஒரு மூட்டைப்பூச்சியை விட கேவலமாக வச்சு நம்மளை நசுக்கிறாங்க. ஆனால் நசுக்கினாலும் ரத்தம் சிந்தினாலும் நமக்கு தெரியும், ரத்தம் சிந்தப்பட்ட இடத்துல புதிய ஆத்துமாக்களை தேவன் தோன்ற செய்வார். ஹல்லேலூயா. கோதுமை மணி தனித்திருந்தால் அதனுடைய பலன் குறைவாக இருக்கும். அது நிலத்தில் விழுந்து சாகணும்.
சாகும் பொழுது அது திரளான கதிர்களை நாபணும், கோதுமை மணிகளை உண்டாக்கும். அதே போல் நம்ம ஒருத்தனை அவன் அழித்தானா நம்ம மூலமாக நம்ம அழிக்கிற இடத்துலேருந்து நிறைய பேரை ஆண்டவர் தோன்ற செய்வார். இரத்த சாட்சிகளின் மூலமாக நம்ம கேட்போம். இரத்த சாட்சிகளுடைய ரத்தமும் இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்குது, தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டே இருக்கிறது. பலிபீடத்தில் அண்டையில் இருக்கிறது. அது என்ன பண்ணுது, தேவனை நோக்கி ஆண்டவரே எங்களுக்கு என்னைக்கு நியாயம் செய்வீர் அப்படின்னு கேட்குது. அப்போ தேவன் சொல்கிறாரு, உங்களைப் போல இன்னும் நிறைய பேர் வரணும், அவங்களுக்காக நீங்கள் கொஞ்ச நாள் காத்துருங்க, நான் நிச்சயமாக நீதி செய்வேன். நான் நீதி செய்கிறதான தேவன், அநீதி என்கிட்ட இல்லை, நான் உங்களுக்கு நிச்சயமாக என்ன பண்ண போகிறேன், நீதி செய்வேன். உங்களுக்காக விசேஷித்ததான ஒரு இடத்தை, ஒரு அதிகாரத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இரத்த சாட்சிகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்போது இந்த இரத்தம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. சிந்தப்படுகிற ஒவ்வொரு துளி இரத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறதாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு துளி இரத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததான பலவீனங்களை என்னாச்சு, அது மாற்றி போடுச்சு. சரி, இந்த இரத்தத்தில் விடுதலை யாருக்கெல்லாம் தேவை என்று சொல்லி பார்ப்போமானால், உங்களுடைய கனவில் அடிக்கடி நீங்கள் சாகிற மாதிரி கனவு கண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ரத்தம் விடுதலையாக்கப்பட வேண்டும். ரத்தத்தின் விடுதலைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அடுத்ததாக குழப்பமான மன எண்ணம், எங்கே போனாலும் குழப்பமே இருக்கும், ஒரு சமாதானமே இருக்காது அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களுடைய ரத்தத்தில் ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. அதிகமான மன்னிக்க முடியாத குற்றங்கள் செய்திருப்போமானால் நம்முடைய இரத்தம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சாத்தானால் அனுப்பப்படுகிற தீமையான அம்புகளினாலே நம்முடைய சரீரங்கள் தாக்கப்பட்டு, குடும்பம் தாக்கப்பட்டு, சின்னாபின்னமாகி வியாதிகளினாலும் பலவீனங்களினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போமானால் நம்முடைய இரத்தத்திற்கு ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆப்ரேஷன் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சரீரத்தில், அவங்களுடைய ரத்தத்தில் ஒரு விடுதலை உண்டாக வேண்டும். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விடுதலையை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறாரு. உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் நிறைய ஆப்ரேஷன் செய்திருக்கலாம். அந்த ஆப்ரேஷனுக்கு செய்ததுக்கு காரணம் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிறதான தீமையான வேர்கள் தான். இப்போ என்ன பண்ணணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தீமையான வேர்களை, ரத்தத்தில் செயல்படுகிற தீமையான காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. இனி ஒரு ஆப்ரேஷனுக்குள்ளே நான் கடந்து போகக்கூடாது. ஒருவேளை அடுத்த ஆப்ரேஷன் டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம், அந்த ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை என் ரத்தத்தை சுத்தமாக்கணும்னு சொல்லி இந்த நாளிலே நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே அடுத்த ஆப்ரேஷன் இருக்காது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தெய்வ பிள்ளைகளே, இரத்த சம்பந்தமான வியாதிகள் இருக்கலாம், பிபி இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் இரத்த சம்பந்தமான வியாதிகள் தான். இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே என் ரத்தத்தில் ஒரு விடுதலையை கொடுத்து இந்த பிபி இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்தை விட்டு வெளியேறும்படியாக நான் சொல்லுகிறேன். கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், இதெல்லாமே இரத்த சம்பந்தமான வியாதிகள் தான். இந்த வியாதிகள் எல்லாமே நம்மளை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இரத்தத்தில் ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. அந்த விடுதலையை இந்த நாளில் நாம் இயேசுவின் நாமத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அதே போல் சில குடும்பங்களில் தொடர்ச்சியான மரணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய ரத்தம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது உணர்த்துகிறதாக இருக்கிறது. எப்பொழுதும் பலவீனத்திலே இருக்கிறவர்களுக்கு அவருடைய ரத்தத்தில் ஒரு சுத்திகரிப்பு, ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. ஆசீர்வாதமான திட்டங்கள் இருக்கும், ஆனால் அந்த திட்டங்கள் செயல்படுத்த முடியாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்படின்னா அவங்க ரத்த ஓட்டம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தெரிவிக்கிறதாக இருக்கிறது. சரீரத்தில் எப்போதும் ஒரு விதமான எரிச்சல் உண்டாக்கி கொண்டே இருக்கும். அப்படியே மேலெல்லாம் நெருப்பு வச்சு எரிக்கிற மாதிரி ஒரு எரிச்சல் உண்டாகி இருக்க வேண்டும். உங்கள் ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே சுத்திகரிக்கப்படும்படியாக இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த இரத்தத்தில் தேவன் சுத்திகரிப்பை ஏற்படுத்தும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல் திருமண உறவில், குடும்ப வாழ்க்கையில் போராட்டங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கிறோன்னு நினைப்போம், திடீர்னு ஒரு போராட்டம் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட ரத்தத்தில் ஒரு சுத்திகரிப்பு, ஒரு விடுதலை வேண்டி தேவன் உணர்த்துகிறார். அதனால் இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என் திருமண வாழ்க்கையில், குடும்பத்தில் அடிக்கடி நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் அடுத்த செகண்டில் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. என் ரத்த ஓட்டத்தை இயேசுவே நீங்கள் சுத்தமாக்கும்படியாக, என் ரத்தத்தில் நான் சுத்திகரித்திருக்கிறேன், என் முற்பிதாக்களின் வழியாய் வந்ததான தீமைகள் எல்லாம் என்னை விட்டு வெளியேறும்படியாக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அடுத்ததாக தவறான திருமணங்கள்,
ஒரு சிலர்லாம் அவங்க ஃபோன் பண்ணும்பொழுது சொல்லுவாங்க, எங்களுக்கு முன்பின் தெரியாதவங்க வந்து கேட்டாங்க, நாங்கள் கொடுத்தோம், ஆனால் இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை, என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை அப்படின்வாங்க. அப்படின்னா உங்களோட ரத்த ஓட்டத்தில் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக, சரீரத்தில் தேள்கள் ஏறுவது போல் இருக்கும். சிலருக்கு வந்து பாம்புகள் ஏறுவது போல் இருக்கும், சிலருக்கு தேள்கள் ஏறுவது போலவே இருக்கும். அவங்க எங்கே பார்த்தாலும் தேலை தான் பார்ப்பாங்க, எங்கே பார்த்தாலும் பாம்பு இருக்கிற மாதிரியே அவங்க கண்ணுக்கு தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம், உங்கள் ரத்த ஓட்டம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற முடியாதபடி சூழலில் இருப்பீர்களானால் உங்கள் இரத்தத்தில் ஒரு சுத்திகரிப்பு தேவையாக இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் மூலமாக உங்கள் இரத்தத்தை சுத்திகரிக்க போகிறார் ஆண்டவர். இந்த நாளில் நீங்கள் அதை விசுவாசித்து தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிங்க. அப்போது இந்த இரத்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு தேவையான காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு வேணும். ஆண்டவரை நம்பணும். டோட்டலாக நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நம்பி நம்முடைய காரியத்தை கொடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை, என் தொழிலை இயேசுவே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துறேன், நீங்கள் தான் ஆண்டவரே என்னை வழி நடத்தணும். என்னுடைய திறமைகளோ என்னுடைய பணபலமோ என்னுடைய எதுவுமே இல்லை, உங்களுடைய அந்த இரத்தத்தின் வல்லமை எனக்கு பலனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததாக, ஆழமான மனம் திரும்புதல். மேற்போக்கான சும்மா அப்படி பாவத்தை செஞ்சுட்டு ஆண்டவரை மன்னிச்சிங்கன்னா அப்படி இல்லை. அதற்காக உண்மையாக மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது தேவனிடத்தில் ஒரு மனஸ்தாபத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய மனஸ்தாபம் நமக்கு தேவை. தேவனிடத்தில் நமக்கு குற்ற உணர்விலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம மனஸ்தாபப்பட்டு அதற்காக அழுது ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை மன்னிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் என்னை மன்னிக்கலைன்னா நான் உங்களை விட போவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களை முழுவதுமாக கழுவுங்க, எங்களை சுத்தமாக்குங்கன்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக, தெரிந்த பாவங்களை நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். தெரியாத பாவங்கள் இருக்கிறது, தெரிந்த பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். தெரியாத பாவங்களுக்காக தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் அறியாதபடி செய்ததால் என் வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பாவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக, அழித்து போகும்படியாக நான் சொல்லி ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவோம். அடுத்ததாக, எந்த விதமான கசப்புகளோ வைராக்கியங்களோ நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த கசப்பும் வைராக்கியமும் நம்முடைய ரத்த ஓட்டத்துக்குள்ளே இருக்குது. அந்த இரத்த ஓட்டத்துக்குள்ளே இருக்கிறதால அந்த கசப்பு வைராக்கியமும் நம்மை விட்டு அகன்று போகும்படியாக நம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே நம்மளை முழுசுமாக அர்ப்பணிச்சென்னோ முற்புதாக்களின் வழியாக தொடர்ந்து வருகிற அனைத்து விதமான காரியங்களிலும் தொடர்ச்சியாக யுத்தம் செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு முடிவு பரியந்தம் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது ஒரு யுத்த காலமாக இருக்கிறது. அமைதலாக இருப்பதற்காக அல்ல, சமாதானம் உள்ள காலம் இது அல்ல. உலகம் போகிற ஒரு கொடிதான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தீமைகள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. இந்த தீமைகளுக்கு மத்தியில் நீங்களும் நான் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பையும் கிருபையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசுவின் இரத்தம் நமக்குள்ளே செயல்படும்படியாக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். எதிரிகளிடத்தில் வீசி எறியப்பட்ட அனைத்து விதமான அம்புகளையும் அனுப்பப்பட்ட இடத்திற்கு நம்ம என்ன பண்ணணும், திருப்பி அனுப்பணும். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுடைய இரத்தத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம யாரும் எழுதி நிற்போம், தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் தாயின் வழியாக நான் சுதந்திரித்திருக்கிற எல்லா தீமையான காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய இரத்த ஓட்டத்திற்குள்ளாக இருந்து கொண்டு எனக்கு விரோதமாய் பேசுகிறதான தீமையான சத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாக இருப்பதாக என்று சொல்லுங்கள். இரத்த ஓட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு எனக்கு எதிராக பேசி வருகிற தீமையான சத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் இரத்த ஓட்டத்திலிருந்து எனக்கு எதிராக பேசுகிறதான எல்லா விதமான தீமையின் சத்தங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாவதாக. நம்முடைய இரத்தத்தில் இருந்துக்கிட்டு நமக்கு விரோதமாக பேசுகிறதான தீமையான சத்தங்கள் இரத்தத்தில் இருக்கிறது. அதுதான் நமக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறது. அது
அதுதான் பரலோக கோர்ட்டுக்கு மேலே நம்மளை இழுத்து கொண்டு போய் நம்மளை குற்றவாளியாக நிறுத்தும், குற்றவாளிகளாக நிறுத்தும். குற்ற உணர்வு இருக்கிற வரையிலும் நம்முடைய ரத்தத்தில் சுத்தம் இல்லை என்று சொல்லி அர்த்தம். ஆகவே அந்த குற்ற மனப்பான்மை என்னுடைய ரத்த ஓட்டத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்காக பேசுவதாக, நன்மையான காரியங்களை எங்களுக்காக பேசுவதாக, எங்களுடைய வாழ்க்கையில் தடைபட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நடத்தும்படியாய் நன்மையானவைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்காக பேசும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கெடுக்கும்படியாக, ஹல்லேலூயா, எங்களுடைய எதிர்காலத்தை முடக்கும்படியாக செயல்படுகிறதான எல்லா விதமான இரத்தத்தில் காணப்படுகிற எல்லா விதமான கர்த்தாவே சாட்சிகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எல்லா விதமான டாக்குமெண்டேஷனும் இரத்தத்திலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய முற்பிதாக்களின் வழியாய் நாங்கள் பெற்றுக்கொண்டதான எல்லா விதமான உடன்படிக்கைகளும் உடன்பாடுகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய இரத்தத்தை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்குள்ளாக செயல்படுகிற அசுத்த வல்லமைகள் எங்கள் இரத்த ஓட்டத்தை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளாய் காணப்படுகிற இரத்த சம்பந்தமான பலவீனங்கள், வியாதியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய தாய் வழியாய், தகப்பன் வழியாய் நாங்கள் இரத்தத்திலே சுதந்திரித்திருக்கிற தீமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தாய் வழியாய், தகப்பன் வழியாக நாங்கள் எங்கள் இரத்த ஓட்டத்திலே சுதந்திரித்திருக்கிறதான எல்லா விதமான தீமையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தீமையான ஆகாரங்களை உண்டதினாலே, ஆண்டவரே, கனவிலே சாப்பிட்டதினாலே எங்களுடைய ரத்தத்துக்குள்ளாய் கலந்திருக்கிற தீமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்களை சுத்தமாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி எங்கள் ரத்தத்திலே கிரிய செய்வதாக, ரத்தத்திலே கிரிய செய்கிற தீமையான சக்திகளை இயேசுவின் நாமத்தினாலே எரித்து போடும்படியாய், அழித்து போடும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ரத்த ஓட்டத்துக்குள்ளாக பிசாசினாலே ஆண்டவரே டெபாசிட் செய்திருக்கிறதான எல்லா தீமையான டெபாசிட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாய், ஒளிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவரீர் நீர் எழுந்தருளுவீராக, எங்கள் ரத்தத்தை சுத்தமாக்குவீராக, எங்கள் ரத்த ஓட்டத்துக்குள்ளாய் தேவரீர் நீர் எழுந்தருளுவீராக, எல்லா சரீர பலவீனங்களையும் மாற்றி போடுவீராக, எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பிபி இயேசுவின் நாமத்திலே நார்மலுக்கு வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ரத்த சம்பந்தமான அனைத்து வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே எங்கள் ரத்த ஓட்டத்தை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி எங்களுடைய நரம்புகள் வழியாய் பாய்ந்து செல்லும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். நரம்புகள் வழியாக பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி பாய்ந்து வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ரத்தத்துக்குள்ளாய் கலந்திருக்கிறதான தீமையான காரியங்கள், தீமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால உறிஞ்சு வெளியேற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய ரத்தத்தை நீங்க சுத்தமாக்குங்க. ஆண்டவரே, எங்க ரத்தத்தை இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நீங்க சுத்தமாக்குங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் ரத்த ஓட்டத்திலே காணப்படுகிற அந்நிய சக்திகள், பலவீன வல்லமைகள் எங்கள் ரத்த ஓட்டத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீங்க எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்கள் ரத்தத்தை நீங்க இந்த நாட்களில் சுத்தமாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ப்ராசஸ் ஆண்டவரே எங்கள் ரத்தத்துக்குள்ளாக தொடர்ந்து ஏற்படும்படியாய், தொடர்ந்து நீங்க நடத்தும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவரே அவருடைய சரீரத்தில் இருக்கிற ரத்த ஓட்டத்தில் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ரிசீவ் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காகவே இந்த செய்தி இந்த காலை வேளையில் உங்களுக்காகவே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ரத்தத்தில் இருக்கிறதான எல்லா தீமையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதற்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய சந்ததியின் மேல ரத்தத்தில் வந்ததான தீமையான காரியங்கள் தொடர்ந்து உங்களுடைய சந்ததியை கெடுக்கும்படியாய், உங்களுடைய சந்ததியை அழிக்கும்படியாய், தீமையின் ரத்தத்தின் காணப்படுகிற தீமை சக்திகள் உங்களுடைய சந்ததியை அழிக்கும்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ சொல்லுங்க, நாங்களும் எங்களுடைய சந்ததியும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சந்ததியின் மேல் இருக்கிறதான உன் கையை எடு பிசாசே, தீமை செய்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் எங்கள் ரத்த ஓட்டத்திலிருந்து வெளியேறுவாயாக என்று சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே என்னுடைய தீமையான வல்லமைகளின் ரத்தத்திலிருந்து வெளியேற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை எங்களுடைய ரத்தத்துக்குள்ளாக பாய்ந்து வருவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, தேவ சமூகத்து அக்கினி இப்பொழுது உங்களுடைய சரீரத்தில் இறங்கி
தீமைகள் எல்லாவற்றையும் வேரோட பிடுங்கி எறியும்படியாக தேவ சமூகத்து அக்கினி உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. ரைட் நவ், ரைட் நவ். ரபா பாபா ரகதுரா ரியஷபா ரபர ரெபரனி கதுரா நியாசியா. glory 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 ரபா ஷபபா ரகதுரா நியாசியா. உங்கள் இரத்த ஓட்டத்தில் கர்த்தருடைய இரத்தம் கலந்து விடுகிறது, கலந்து கொண்டிருக்கிறது. தீமைகள் எல்லாம் அது வெளியேற்றி கொண்டிருக்கிறது. பலவீனங்கள் எல்லாம் அழித்து போட்டுக் கொண்டிருக்கிறது. இயலாத காரியங்களை உங்களை செய்ய வைக்க போதுமானதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை உங்களுடைய குடும்பத்துக்குள்ள, உங்களுடைய சரீரத்துக்குள்ள இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவி மண்டலத்தில் நடக்கிறதான இந்த கிரியைகளை பார்க்கும்படியாக ஆண்டவரே என் கண்ணை திறங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. இல்லை என்று சொன்னா உங்களால உணர முடியாது, உங்களால பார்க்க முடியாது, உங்களால நம்ப முடியல. இப்போ நீங்க ஆவி மண்டலத்தில் நடக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாற்றத்தை இப்பொழுது நீங்க பார்க்கும்படியா ஆண்டவரே என் கண்ணை திறங்கன்னு சொல்லுங்க. அநேகர் உங்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ரபா பாபா ரகதுரானியா சியாதுரினியா ரிபிலினே மலோஷபர ரகதுரானியா சியா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டு விடுதலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவ வல்லமை இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்கள் மேல, சபையின் மேல, குடும்பங்கள் மேல இறங்கி கிரியை செய்வதற்காக நன்றி. எங்களுடைய ரத்தத்தை நீங்க சுத்திகரித்து அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ரத்த ஓட்டத்தில் ஒரு டெலிவரன்ஸை கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் கொடுத்திருப்பதற்காக நன்றி. அதை அனுபவிக்கும்படியாய், சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இந்த நாட்களில் எங்கள் கிருபையை தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரை. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.